இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்கிற தொடரின் வழியாக நாம் அற்புதமான வேத சத்தியங்களை படித்து வருகிறோம். பாபிலோனை கட்ட முற்பட்டவர்கள் தேவனின் விருப்பத்தையும் சித்தத்தையும் மீறி செயல்பட்டனர். ஜலப்பிரளயத்திற்கு பின் தேவன் கொடுத்த வானவில்லின் வாக்குறுதியை அவர்கள் நம்பவில்லை. பாபேல் என்ற எபிரேய வார்த்தைக்கு குழப்பம் என்று பொருள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. ஆதியாகமம் 11:9 இதை காணலாம். பாபிலோன் அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, கிரியையினால் ரட்சிப்பு மற்றும் தேவ நாணத்திற்கு எதிரான தேவதூஷணங்களால் வகைப்படுத்தப்படுகிறது. பாபிலோனிய மொழியில் பாபேல் என்ற வார்த்தை பாபிலு என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு தேவ சந்நிதி என்ற அர்த்தம். பண்டைய பாபிலோனிய ஆசாரியர்கள் வானத்தையும் பூமியையும் இணைக்கும் இணைப்பாக தங்களை உயர்த்து கொண்டனர். மாபெரும் வஞ்சகனாகிய சாத்தான் பாபிலோனிய சாஸ்திரிகள் மூலமாக, வான சாஸ்திரத்தின் மூலமாகவும், பில்லி சூனியத்தின் மூலமாகவும் எதிர்காலத்தை அறிய முடியும் என மார்த்தட்டி கொண்டார். ஆயினும் அதுவெல்லாம் பேய் தனத்துக்கு அடுத்தது என்பதை வேதாகமும் திட்டவட்டமாய் எச்சரிக்கிறது. அம்முராபியின் பாபிலோன். பாபிலோனை அம்முராபி ஆட்சி செய்தபோது வரலாறு கூறுகிறது. இந்த நிகழ்வை பற்றி வேதாகமும் குறைவாகவே பேசுகிறது. ஹம்முராபியை பற்றி ஆபிரகாம் அறிந்திருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் நம்புகிறார்கள். ஹம்முராபியின் குறியீட்டிற்கு நன்கு அறியப்பட்டவர். ஹம்முராபியின் குறியீடு கோட் ஆஃப் ஹம்முராப் என்பது பாபிலோனிய சட்ட நூலாகும். கிமு 1755 1750 வரை இந்த நிகழ்வை நாம் காணலாம். இது பண்டைய கிழக்கத்திய நாடுகளில் ஒழுங்கமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட சிறந்த சட்ட புத்தகமாகும். இது பாபிலோனின் முதல் வம்சத்தின் 6வது அரசரான ஹம்முராபியால் பண்டைய அக்காடியன் பாபிலோனிய பேச்சு வழக்கில் எழுதப்பட்டது. உரையின் முதன்மை நகல் 2.75 மீட்டர், அதாவது 7 அடி 4/2 அங்குலம் உயரமுள்ள ஒரு எரிமலை பாறையின் பொறிக்கப்பட்டுள்ளது. மோசையின் சட்டத்தைப் போலவே இதுவும் ஒரு கல்லில் எழுதப்பட்டது. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் 2ஆம் தூதனின் செய்திக்குள்ளாய் நாங்கள் கடந்து போக கிருபை செய்தீர். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.